மாறியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு புசிக்கிறவனுக்கு எப்படி ஆகாரத்தை கொடுக்கிறதோ, விதையை கொடுக்கிறதோ, அதே போல ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அனுப்புகிற வார்த்தையும் நான் அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து கொடுக்கிற லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது போல என் இருதயத்தை திறந்து தர்றேன் ஐயா. என் செவிகளை, என் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் நீ விருத்த சேதனம் பண்ணும். எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாதபடிக்கு நீர் அனுப்புகிற வார்த்தை என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும், என் குடும்பத்தை உயிர்ப்பிக்கட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கேட்கலாமா? ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. இதயம் நொறுங்குண்டோர்களை இவரே குணமாக்குவார். இதயம் நொறுங்குண்டோர்களை இவரே குணமாக்குவார். நொறுங்குண்டோர் காயங்களை, நொறுங்குண்டோர் காயங்களை அருமையாய் கட்டுகிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. நட்சத்திரங்களின் லக்கத்தை அட்சயன் எழுநோகிறார். நட்சத்திரங்களின் லக்கத்தை அட்சயன் எழுநோகிறார். பட்சமாயவைகளை, பட்சமாயவைகளை உச்சரித்தழைக்கிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் நீர்தான். எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள், எண்ணங்கள், நினைவுகள், சொல் பிறப்பதற்கு முன்பதாக நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எங்கள் நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் இயக்கங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் உமது வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவர், எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்கள் உள்ளார்ந்த காயங்களை கட்டி விடுதலையோடு கூட எங்களை அனுப்புகிறவர். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான், சொஸ்தமாவான் என்கிற
அந்த 100க்கு அதிபதியினுடைய அசைக்க முடியாத விசுவாசத்தை நீ கனம் பண்ணினீர். இன்றைக்கும் உடைய சன்னிதானத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும், ஒவ்வொரு சகோதரி தம்பி தங்கச்சிக்குள்ளும், ஒவ்வொரு தகப்பன் தாய்க்குள்ளும் உம்முடைய ஜீவனுடைய வார்த்தை திட்டமாய் தெளிவாய் தீர்க்கமாய் கடந்து செல்லட்டும். அதுவே எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை கொண்டு வரட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசின் தந்திர திட்டங்களை செயலிழக்க பண்ணி பரிசுத்த நிறைந்த கரத்துல நன்மைகளையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த பகல் காலத்திலும் உங்களை நான் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 8வது மாதத்தில் மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 கரங்களை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் சேவிக்கிற நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. யோபு தைரியமாய் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்போ சொன்னாரு? எல்லாம் நிறைவா இருக்கும் போது இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை இல்லை. when he lost everything. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற வேளையில் தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்த சூழ்நிலையில தான் தைரியமாய் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை வீண் போகல. நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டு பண்ணுகிற நம் ஆண்டவர் இந்த பகல் வேளையில உங்களுடைய வேதனைக்கு, உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய பாடுகளுக்கு, உங்களுடைய உபத்திரவங்களுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய காத்திருக்குதலுக்கு எல்லாம் முடிவை உண்டு பண்ணுவார். உங்களை மகிழ்ச்சினால் இடை கட்டுவார். அல்லேலூயா. எரேமியா 29:11 நீங்கள் திருப்புவீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, ரொம்ப அழகா மீட்கப்பட்ட தம் ஜனத்தை பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பேரில் தமது ஜனம் எனக்கு சிறையிருப்பிலிருந்து, இந்த சிறுமையிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி தம் ஜனம் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருந்த ஆண்டவர் தீர்க்கன் மூலமாய் சொல்கிறார், அந்த நினைவுகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தீர்க்கனாகி ஏசாயா மூலமாய் சொல்கிறார். 55வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தை நீங்கள் திருப்பி வாசித்தால், 8வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவும் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வழிகளும் உயரமானவைகள் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க? அல்லேலூயா. நாம் பல காரியங்களை எண்ணுகிறோம், இது நடந்தால் நல்லா இருக்கும், இது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நான் முதல் ஆளாக மகிழ்ச்சியாகுவேன் என்று சொல்லி பல காரியங்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம், அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நினைவை விட, உன் வழிகளை விட
என்னுடைய நினைவுகளும் உன்னை குறித்துதான் என்னுடைய வழிகளும் உயரமானவைகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதைத்தான் யோபு ரொம்ப அழகா 7வது அதிகாரம் 9வது வசனத்திலும், யோபு 9:10, யோபு 37:5 இப்படி சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத, நம் புத்தி கெட்டாத காரியங்கள் எல்லாம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்பலன்னா நீங்க கை தட்ட வேண்டாம். இஃப் யூ பிலீவ், நம்புவீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி நீங்க கை தட்டுற வேளையிலேயே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற நினைவை, அதனுடைய முடிவை அவர் உண்டு பண்ணுவார். நீதியை சரி கட்டுகிற தேவன் இந்த பகல் காலத்தில் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். Glory. அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற ஒரு நல்ல தெய்வம். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கும் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த பகல் காலத்தில் நாம் தியானிக்கும்படிக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அடிக்கடி இந்த வசனத்தின் மூலமாக பல செய்திகளை நாம் கேட்டிருக்கலாம். அதையே நாம் மையமாக வைத்து தியானிக்க போகின்றோம். சங்கீத புத்தகம் 25வது சங்கீதம் 15வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்க போறோம். சங்கீதம் 25:15 முதல் பகுதியை வாசிக்க கேட்கலாம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னும் மௌனமாவே இருக்கிறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் உள்ள எல்லா அனுபவங்களை தான் அவர் பாடலாய் பாடி உங்க கையில என் கையில கொடுத்திருக்கிறார். அவருடைய அனுபவமே அவருடைய வாழ்க்கையில் பாடலாய் மாறிற்று. சங்கீதக்காரன் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்போதும் என்கிற வார்த்தை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது மாத்திரம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, பிரச்சனை உபத்திரம் வரும்போது மாத்திரம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம், எல்லாம் சுபிட்சமா இருக்கும்போது, எல்லா காரியங்களும் நேர்த்தியை கைகூடி வரும்போது கர்த்தரை மறக்கிற சில அனுபவங்களும் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கும் என்றால் அவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படவே மாட்டார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதுதான். சங்கீதம் 16:8 சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை இதுதான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 34:1 இப்படி சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதாவது என் வாயில் இருக்கும்னாரா? சத்தமே இல்லையே. எப்போதும் என் வாயில் இருக்கு. சங்கீதக்காரருடைய அனுபவமே இதுதான். எப்பொழுதாவது என்பது அவருடைய வாழ்க்கையில் அல்ல, எப்போதும் என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நெருக்கம் இருந்தாலும், பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும், வேதனைகளுக்கு மத்தியிலும், துயரத்துக்கு மத்தியிலும், பாடுகளுக்கு மத்தியிலும், சந்தோஷத்திற்கு மத்தியிலும், மேன்மைக்கு மத்தியிலும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற அந்த உன்னதமான அனுபவம். காரணம், அவருடைய வாழ்க்கையை அவர் திருப்பி பார்க்கிறார். அவர் யார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் அவரை உயர்த்திருக்கிறார் என்பதை திருப்பி பார்க்கிற ஒரு நல்ல அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த விதங்களை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுத்தால் நமக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனை நமக்கு பெரிதாய் தெரியாது. நான் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை நினைத்து அல்லது நடத்தின பாதைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகினால்
நமக்கு முன்பதாக நம்மை வேதனைப்படுத்துகிற பயமுறுத்துகிற பிரச்சனைகளை பார்த்து நமக்கு கவலையே வராது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற திட நம்பிக்கை தான் இருக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் தான் கடந்து வந்த பாதைகளை, கர்த்தர் அவரை தூக்கின பாதைகளை மறக்கவே இல்லை, நினைத்து துதிக்க பழகினார். அதனாலதான் தைரியமாய் சங்கீதம் 25:15 சொல்கிறார், என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்தாராம்? சங்கீதம் 78, 70, 71, 72 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 70 முதல் வசனத்தையும் 2வது 5வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 31 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆடுகளுக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருந்தேன், கரவலாடுகளுக்கு பின்பதாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்த என்னை ஆண்டவர் ஆட்டு மந்தையிலிருந்து தூக்கி அவர் எனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார். செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்ட எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 40 1, 2 வசனங்களை வாசித்தால், உளையான சேற்றில் இருந்தேன், அவர் அந்த சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என்னை, என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், 1 நாளாகமம் 29:12 வாசித்து பார்ப்பீங்கன்னா கடைசி வரி இப்படி சொல்கிறது, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தராலே மாத்திரம்தான் ஆகும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். ஆட்டுக்கு பின்னால போன என்ன ராஜாவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். எனவே சொல்லுகிறார், என் கண்கள் எங்கேயோ பார்க்கல, எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பக்கம் தாவீதினுடைய அனுபவம் இது. ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவருடைய கண்கள் எப்படி பார்க்கிறதா? நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்ப்பீங்கன்னா, 2 நாளாகமம் 16:9 இப்படி சொல்கின்றது, கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் நோக்கி பார்க்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நம் கண்கள் ஒரு பக்கம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது, ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய கண்களும் இந்த பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. சிசிடிவி கேமரா பார்க்குதோ பார்க்கலையோ, ஆனால் உங்களையும் என்னையும் ஒருவர் கண்ணோக்கி பார்க்கிறார், நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று வேதம் காண்பிக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் ஆகாயத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் போய் படுக்கையே போட்டிருந்தாலும் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சங்கீதம் 139 1 முதல் 7 வசனங்களை திருப்புவீங்கன்னா, முதல் வசனம் எப்படி சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது, ஆனால் அதே நேரத்தில் உங்களையும் என்னை உருவாக்கின ஆண்டவரும் மனுபுத்திரர் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் அவருடைய எல்லாருடைய வழிகளை பார்க்கிறது. சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் இப்படி எழுதுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது, தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக எந்த மனிதனும் தப்பவே முடியாது. எல்லாரையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் ஏன் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னான், அவனுடைய வாழ்க்கையில்
பிரச்சனைகள், வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஏன் அவனுடைய குடும்பத்திலிருந்தே சத்துருக்களாய் எழும்பி நின்ற போதிலெல்லாம், அவனை அழிக்க நினைத்த போதிலெல்லாம் அவன் வேறு எந்த பக்கமும் தன்னுடைய கண்களை திருப்பவில்லை. எனவே தான் சங்கீதம் 121:1-2 வசனத்தில் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கிருந்து எனக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனை நோக்கி பார்த்து, அதிகாரிகளை நோக்கி பார்த்து, உதவி செய்கிறேன் என்று சொன்ன நண்பர்களை நோக்கி பார்த்து, உதவி செய்கிறேன் என்று சொன்ன அறிமுகமானவர்களை நோக்கி பார்த்து ஏமாற்றத்தோடு கூட இந்த பகல் வேளையில் வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் இங்கே இருந்து கேட்கலாம். இந்த பகல் காலத்தில் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிற ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்கள் என்னை மாத்திரம் நோக்கி பார்க்கும் என்றால் வரக்கூடிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவது நிச்சயம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வேகமா 3 பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு நாம ஜெபிக்க போகின்றோம். நம் கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் என்றால் நம்முடைய வாழ்வில் வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? வேதம் ஏராளமான பகுதிகளை நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் வேகமாய் 3 பகுதிகளை உங்களுக்கு சொல்லட்டும். முதலாவது நம்பர் 1, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்கிறது. ஏசாயா 45:22வது வசனத்தை கூட நம் வாசிக்க கேட்கலாம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, இந்த பூமியில் இருக்கிற 850 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரம் 140 கோடியை எட்டி இருக்கிறோம். 140 கோடி ஜனங்கள் நம் தேசத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய முகத்தை நோக்கி பார்த்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். அல்லேலூயா. ஏன் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த ரட்சிப்புக்காக என்ன கிரயம் கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் கேட்போம்னா, ஆண்டவருடைய வேதத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு இப்படி காண்பித்து கொடுக்கிறார். இந்த பூமியில் வாழுகிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் எப்படி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. ஆமா. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? வாட் இஸ் காட்ஸ் வில்? தேவாதி தேவன் என்னை குறித்ததான அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், நோக்கம் தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியில வாழுகிற ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாது. இந்த பகல் காலத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு தான் நான் புதுசா வந்திருக்கிறேன், அல்லது வந்துட்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் இந்த அனுபவத்துக்குள்ள வரல என்கிற நபராய் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த பூமியிலே வாழுகிற எல்லா மனுஷனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலவசமாய் ஆண்டவர் இயேசு கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இதற்கு ஏதாவது கிரயம் கொடுக்கணுமா? கிரயமே தேவையில்லை. உங்களுக்காக எனக்காக ஒருவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாம் ஒரு சங்கீத பகுதியை கேட்டோம், தியானித்தோம். சங்கீதம் 74 இருந்து, நீர் பூர்வத்தில் மீட்டு கொண்ட உமது சபை என்று எழுதியிருக்கிறார். 74:2
ரொம்ப அழகா சங்கீதக்காரன் யாசாப் சொல்கிறார், எப்படி ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் மீட்டு அவருடைய சபையாகிய மந்தையிலே சேர்த்து வைத்திருக்கிறாரா. அன்றைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலருடைய நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் எங்க சேர்த்துக்கிட்டாரா? சத்தமா சொல்லுங்க, சபையில சேர்த்துக்கிட்டார். அப்போஸ்தலர் 20:28 நீங்கள் வாசித்தால், அவர் பூர்வத்தில் எப்படி சம்பாதித்தாரா? அவருடைய சொந்த இரத்தத்தினால, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால். 1 பேதுரு 1:18-19 படி உங்களையும் என்னையும் சம்பாதித்து அவருடைய சபையாகிய மந்தையில் சேர்த்து வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. எனவே ஒரு தேவ பிள்ளை இன்னும் இந்த அனுபவத்துக்குள்ள வரல, இன்னும் இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு ஒரு நிச்சயம் இல்லைன்னு சொல்வீங்கன்னா, இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்காக எனக்காக ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே தோன்றி, ரோமர் 10:9-10 படி நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும் என்ற வார்த்தையின் படி உங்களுக்காக எனக்காக ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட அன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு இரவில் தோன்றின தேவதூதர்கள் சொன்ன காரியம் இதுதான், பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. என்னென்ன நற்செய்தி? இன்றைக்கு கர்த்தராகி கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இனி நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய, கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ரட்சிப்பை காசு கொடுத்து வாங்க முடியாது. ரட்சிப்பை காசு கொடுத்து வாங்க முடியும்னா எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிடலாம். ரட்சிப்பு இலவசம். ஆனால் உங்களுக்காக எனக்காக ஒருவர் கிரயம் கொடுத்தவர் சாதாரண கிரயம் கொடுக்கல, இரத்தத்தை சிந்தி தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தத்தனை ஒப்பு கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய சுதந்திரவாளியாய், மல்கியா 3:17 படி அவருடைய சொத்தா உரிமையாய் நம்மை மாற்றியிருக்கிறார். உபாகமம் 7:6-7 வசனங்களின் படி அவருடைய சுதந்திர வீதமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் இந்த அனுபவத்துக்குள்ள வரலன்னா, இன்னும் இந்த இரட்சகரை அறிந்து கொள்ளல, இன்னும் இந்த இரட்சகருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் எல்லைகளில் இடம் கொடாதிருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்றால், இந்த பூமியில நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரிய மேன்மையான ஆசீர்வாதம், அதுதான் ரட்சிப்பு. எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதில் உள்ள 4வது வசனம் இப்படி சொல்கிறது, இந்த பூமியில மனுஷனுக்கு பல்வேறு பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று, ஒரு சகோதரனுக்குள், ஒரு சகோதரிக்குள், ஒரு தம்பி தங்கச்சிக்குள், ஒரு தேவ பிள்ளைக்குள், ஒரு தகப்பன் தாய்க்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பாரமான காரியம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நான் இருப்பேனானால் வரும் தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகின்றேன்? எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய வாசல் படியிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறார். வலுக்கட்டாயமாய் நுழைகிறவர் அல்ல. வலுக்கட்டாயமாய் நுழைந்து நீ ரட்சிக்கப்பட்டாதான் உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறவர் அல்ல. பட்சமாய் நம் அருகில் வருகிறார். அவர் சமீபமாய் இருக்கும்போது அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்காய் ரத்தம் சிந்தினீர், என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அநீதிகளுக்காக, நான் செய்கிற சில துரோகமான காரியங்களுக்காக நீர்தான் ரத்தம் சிந்திருக்கிறீர் என்று வாயத் திறந்து அறிக்கை செய்து நம் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக தெரியப்படுத்தி அவரை உண்மையாய் விசுவாசிப்போனா ரட்சிப்பு இலவசமானதை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும்
இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இருந்தது. எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனால் அவனுக்கு இருக்க வேண்டிய ஒன்று, அவனுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒன்று, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. சங்கீதம் 118:15 வசனத்தை திருப்புவீங்கன்னா, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. லூக்கா 19:1 முதல் 9 வசனங்களை நீங்கள் திருப்பி பார்த்தால் எல்லா அதிகாரமும் இருந்தது. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. அநியாயமாய் சேர்த்து வைத்த எல்லா சொத்துக்களும் சம்பாத்தியமும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் இயேசு அவனை கண்டார், அவனை சீக்கிரமாய் இறங்கி வா என்று அழைத்தார். அவன் வீட்டுக்குள் நுழையும் போது அவன் வீட்டுக்கு வெளியே வந்து சொல்கிறான், நான் எதையெல்லாம் அநியாயமாய் வாங்கினேனோ அதையெல்லாம் 4 மடங்கு திரும்ப கொடுத்துடுறேன். என் ஆஸ்தியில பாதியை விற்றாகிலும் தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன். வாயை திறந்து அறிக்கை செய்த மாத்திரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்குள் நுழைந்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் மரத்தில் இருக்கிற வரைக்கும் அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லல. மரத்திலிருந்து கீழே வீட்டுக்கு அவன் இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது அவனை பார்த்து நீ ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு சொல்லல. ஆனால் எப்போ தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாயை திறந்து அறிக்கை செய்து விட்டு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினானோ, இப்போ அவனுடைய வீட்டுக்குள் நுழைந்தவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது மாத்திரமல்ல, இவன் யாருக்கு பிள்ளையா இருக்கிறான்? ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லலாம், அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுடைய வீட்டுக்குள், உங்கள் இருதயத்திற்குள், உங்களுடைய வாழ்க்கைக்குள் அவர் வந்து இந்த இலவசமான ரட்சிப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு மாறா எங்கும் விலகி ஓடிவிடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, எனவே தான் ஏசாயா 51:1 ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார், நீங்கள் வெட்டி எடுத்த கன்மலை, நீங்கள் தோண்டி எடுத்த துறவின் குழியை நோக்கி பாருங்கள். நோக்கி பார்க்கிறதுனால என்ன உண்டா? ரட்சிப்பு உண்டு. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் 120 பேரும் மேல் வீட்டு அறையிலிருந்து கீழே இறங்கி வந்த பின்பு தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணாங்க? இந்த இயேசுவை தேவன் மரித்தோரில் இருந்து உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் தான் சாட்சிகள் என்று சொன்னார்கள். இந்த சாட்சியின் வார்த்தையை கேட்டுதான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, 3000 என்றும் 5000 என்றும் அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமிப்படைந்தார்கள். இவர்கள் சாதாரண செம்படவர்கள், இவர்களுக்கு எங்கே இருந்தது இந்த ஞானம், எங்கே இருந்தது இந்த தைரியம் என்று சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 4:12 திருப்புவீங்கன்னா, இரட்சகர் இந்த பூமியில ஒருவர் இருக்கிறார், அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி, அவருடைய நாமத்தினாலே அன்றி வேறு ஒரு இரட்சகர் இல்லை, ரட்சிப்பு இல்லை என்று சொன்னார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் வாரினால் அடித்து நைய புடைத்து சரீரமெல்லாம் இரத்த களரி ஆக்கினாலும் அந்த நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்க துதிக்க சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைய ஆரம்பித்தது. இரும்பு கதவுகள் தானாகவே திறவுண்டு போக ஆரம்பித்தது. கட்டப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் தானாகவே கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் விடுதலையோடு கூட நிற்கிறார்கள். உள்ள தூக்கி காயப்படுத்தின சிறைச்சாலைக்காரனின் தலைவன் தன்னை மாய்த்து கொள்ளுவதற்காக பட்டயத்தை உரிவன போதுதான் சொல்றார். பவுல் சொல்றாரு, உன்னை நீ மாய்த்து கொள்ளாதப்பா, உன்னை நீயே சாகடித்து கொள்ளாது. உன் காலத்துக்கு முன்னாலே நீ சாக வேண்டிய அவசியமே இல்லை. இரட்சகர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷத்தை வார்த்தையினால் அல்ல சாட்சியினாலே வெளிப்படுத்தினார்கள். இப்போ அவர் கேட்கிறாரு,
ஆண்டவன் மாறே. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30 முதல் 34 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? இப்பதான் சொல்றாரு, நீ மாத்திரம் இல்ல, நீ வீட்டார் அனைவரும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இரட்சகர் என்று சொல்லி விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஒருவேளை இது ஒரு சுவிசேஷ அழைப்பு தான். சபைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர், இத்தனை வருஷமா நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள தான் இருக்கிறேன், எனக்கு இந்த வார்த்தை தேவையான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ளதான் ஆண்டவர் உங்க கையில என் கையில ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க? அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஈவாய் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பில் பூரணப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் ஆண்டவர் இயேசு உங்களை என்னை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அவர் வரும்போது மத்தேயு 24:13 படி முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின் படி முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தையில் அவருடைய வல்லமையில் உறுதியாய் ஊன்ற கட்டப்படுவோம் என்று சொன்னால் ரட்சிப்பின் அந்த அனுபவத்தில் நாம் நிலைத்து நிற்போம். ராஜாதி ராஜாவை ஒரு நாள் தரிசிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கன் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் 5-6 வசனங்களை திருப்பி வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஒரு பெரிய கொயர், இங்கு உள்ள இந்த உலகத்தின் கொயர் இல்ல, ஹெவன்லி கொயர், பரலோக தேவதூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி அவரை ஆராதித்த அந்த ஆராதிக்கிற சத்தத்தை கேட்டவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னையும் சுத்தமாக்கும். என்ன சொன்னான் தெரியுமா? என்னுடைய கண்கள் கர்த்தரை கண்டதே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மகா பரிசுத்தர். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிறார். எப்படி அவர் பரிசுத்தமாக்குகிறாராம்? அவருடைய இரத்தத்தினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மை சுத்தமாக்குகிறார். யார் ஒருவர் அவரை விசுவாசித்து அவருடைய கரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை அர்ப்பணிக்கிறார்களோ, விலையேறப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்புகிறார். அவர்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை ஆண்டவர் பணத்தினால் கொடுக்கல, அவரை நோக்கி பார்க்கிறதினால் தருகிறார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தாவீது தைரியமாய் சொல்கிறார், என் கண்கள் உம்மையே பார்க்கிறது, உம்மையே பார்க்கிறது. என் கண்கள் வலது இடதுபுறத்தை திருப்பாமல் எப்போது உம்மையே பார்க்கிறது. ஆண்டவரே, உம்மை மாத்திரம்தான் என்னுடைய கண்கள் பார்க்கிறது. அவனுடைய கண்கள் அவனுடைய வாழ்க்கையின் பகுதியில் திடீரென்று மற்றொருவனுடைய மனைவியை பார்த்தது. அதில் தவறி விழுந்த போது மறுபடியும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுத்தார். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 சொல்கிறது, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் பார்க்கிறேன், எனக்கு சித்தமானபடி எல்லாம் என் தாவீது செய்கிறார். நான் என்னென்ன அவனை குறித்ததான திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் அவன் செய்கிறான் என்று சொல்லி தாவீதை குறித்து பரலோகமே சாட்சி கொடுத்தது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பகல் காலத்தில் இந்த நல்ல ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது, ஐயோ இந்த ஆண்டவர் இயேசுவை நம்பி அவரை தான் பார்க்கிறேன் பிரதர், என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் பணம் கொடுத்து வாங்க முடியாது, பொருளினால மீட்டுக் கொள்ள முடியாத அவரை நோக்கி பார்க்கிறதுனால இலவசமாய் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த பழைய பாடல் என் கூட சேர்ந்து கையை மாத்திர தட்ட போறீங்க. பங்க குருசில் படுத்தீரண்டோ, தங்க திருமேனி
தவித்ததன்றோ, பங்க குருசில் படுத்தீரன்றோ, தங்க திருமேனி தவித்ததன்றோ, தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ, தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ, எங்குதே என் ஆவி இப்பாடு நினைக்கையில், எங்குதே என் ஆவி இப்பாடு நினைக்கையில், ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே, பிள்ளையை போல் என்னை தாழ்த்துகிறேன், கள்ளமெல்லாமுமே தள்ளுகிறேன், பிள்ளையை போல் என்னை தாழ்த்துகிறேன், கள்ளமெல்லாமுமே தள்ளுகிறேன், உள்ளத்தை முன்னே ஊற்றுகிறேன், உள்ளத்தை முன்னே ஊற்றுகிறேன், தள்ளாதனேற்று கொள்ளுமே என்னாதா, தள்ளாதனை ஏற்று கொள்ளுமே என்னாதா, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம், தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தையும் 36வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 4:34 36 வாசிக்க கேட்கலாம். அந்த நாட்கள் சென்ற பின்பு, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். 36 அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நாட்களில், அந்த நாட்கள் சென்ற பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த வசனம். அப்ப நாம எப்படி வாசிக்கணும், என்ன கேட்கணும்? எந்த நாட்கள் சென்ற பின்பு. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? அந்த நாட்கள்னா எந்த நாட்கள் அப்படின்னு கேட்டனா, அதே வேத பகுதிக்கு மேல திருப்பினீங்கன்னா பதில் அங்கே இருக்குது. அதுவரைக்கும் அவருடைய கண்கள் எதை பார்த்தது? ஆனால் அந்த நாட்கள் சென்ற பின்பு அவருடைய கண்கள் பரலோகத்தில் வாசமா இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்தது. அல்லேலூயா. அதுவரைக்கும் அவருடைய கண்கள் எதை பார்த்துச்சுதான்? நீங்கள் அதே தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அதுவரைக்கும் நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் எதை பார்த்தது? நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி தன் இருதயத்திற்குள்ள பெருமை, மேட்டிமை, அகந்தை வந்தது. சும்மா வரல. ஆண்டவர் ஏற்கனவே இவருக்கு ராத்திரி ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அது கலக்கத்தையும் வேதனையும் அவருக்கு உண்டு பண்ணிட்டு,
அவருடைய ராஜ்யபாரத்தில் தேவர்களின் ஆவியை உடைய எருசலேமிலிருந்து சிறை கைதியை பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட அநேக வாலிபர்களுக்குள் ஒரு வாலிபன் இருந்தான். அவன்தான் தானியேல். எல்லாரும் ராஜாக்களும் மந்திரிகளும் பிரதானிகளும் எல்லாருடைய கண்களும் பார்க்கிற அந்த வேளையில இந்த தானியேலையும் இவனோடு கூட உள்ள நண்பர்களான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இந்த 4 வாலிபர்களையும் எல்லாரும் பார்க்கும்போது மற்ற யூத வாலிபர்களை விட 10 மடங்கு சமர்த்த ஞானமுடையவர்களாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. நீங்க வேதத்துல ஏன் இப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி வேதத்தை திருப்பி வாசித்தால் தானியேலின் புத்தகம் 6:4 சொல்கிறது, தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. He has a special spirit, the spirit of God. கர்த்தருக்குள்ள இருந்த அதே வல்லமையின் ஆவி இந்த தானியேலுக்குள்ளும் இருந்தது. அதனால கலக்கத்தை, வேதனையை மாற்ற, சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்ல, ஏன் சொப்பனத்தையே சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்ல தானியேலுக்கு அந்த விசேஷித்த கிருபை வரங்களை ஆண்டவர் அவருக்குள்ளே வைத்திருந்தார். தானியேலிடத்தில் சொப்பனத்துக்கான அர்த்தத்தை கேட்டாரு. சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்ன பின்பும் இந்த நேபுகாத் நேச்சாருடைய இருதயத்தில் உள்ள அந்த அகந்தை, பெருமை, மேட்டிமையான குணம் மாறவே இல்லை. இந்த மேட்டிமையும் அகந்தை மனுக்குள்ள இருந்ததினால் அவன் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டான். ராஜ்யபாரத்தின் மேன்மை இழந்தான். ராஜாவின் முகக்களையை இழந்தான். மந்திரிமார்களை இழந்தான். பிரபுக்களை இழந்தான். ராஜஸ்தானத்தை இழந்து போனான். இப்ப எப்படி மாறிட்டானா? மிருகத்தை போல மாறிட்டான். புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிறான். நகமெல்லாம் வளர்ந்திருக்கிறது. முகக்களையே மாறி போயிடுச்சு. சிலரை சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, நீ மனுஷன்தான்ப்பா, ஆனா உனக்குள்ள என்ன இருக்குது? மிருக குணம் இருக்குது. போகும்போது மனுஷனா தான் போன, ஆனா வீட்டுக்கு வரும்போது 4 காலம் மிருகம் மாதிரியே வந்துட்டியே. அநேகர் இன்னைக்கு வடிக்கிற கண்ணீர் அதுதான். நல்ல மனுஷனா தான் இருந்தான், ஆனா அவன் மிருக சுவாபமா மாறிட்டான். இந்த நேபுகாத் நேச்சார் கூட மிருகத்தோடு மிருகமா இருக்கிறார். சுவாபமே மாறி போனது, முகக்களையே மாறி போனது. ராஜ மேன்மை இழந்து போன அந்த நேபுகாத் நேச்சார் இப்போ அந்த நாட்கள் சென்ற பின்பு, 7 ஆண்டுகள் கழிந்த பின்பு அவர் முதல் வேலையா என்ன செஞ்சார் தெரியுமா? தன் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்தார். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நோக்கி ஏன் எனக்கு இதை செய்கிறீர் என்று சொல்லி கேள்வி கேட்கத்தக்கவன் ஒருவனுமே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீர் உமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறீர் ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு சொல்றாரு பாத்தீங்களா, 42:2, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாரே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர் என்று ஆண்டவருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்த்த நேபுகாத் நேச்சாருக்கு இப்ப என்னெல்லாம் திரும்பி வந்துச்சுதான்? ராஜ முகக்கலை திரும்ப வந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென். மந்திரி ஸ்தானம் மன்னிக்கணும், அவனுடைய ராஜ்யபாரம் திரும்ப வந்தது. பிரபுக்கள் திரும்ப வந்தார்கள். அவனை விட்டுட்டு போன வீட்டு கூட்டம் கூட திரும்ப வந்தாங்களாம். எல்லா மேன்மையும் திரும்ப வந்தது. இவன் எதையும் தேடி போகல. மிருகத்தோடு மிருகமா இருக்கிறவன் நேர இப்ப எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? ராஜ்யபாரத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு மேன்மை இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான காரியம். 7 ஆண்டுகள் ராஜ்யபாரத்தையே இழந்து போனவன், ராஜ மேன்மையை இழந்து போனவன், முகக்களையை இழந்து போனவன். நாகம் வளர்ந்திருக்குது, வெயிலும் பனியும் மழையும் அவன் மேல இதுவரைக்கும் அதையே பார்த்திராதவன், மிருகத்தோடு மிருகமாய் இருந்தவன் இப்ப ராஜஸ்தானத்தில் மறுபடியும் உட்கார்றான். அவன் தான் சொல்றான், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதுனால
நான் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றிலும் குறைவில்லாமல் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன நன்மை என்று சொல்லி கேட்டால், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதுனால, நம் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறதுனால, எதையெல்லாம் நாம் இழந்து போம் அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க? ஹல்லேலூயா. நெருக்கத்தில் எல்லாவற்றையும் இழந்து போன தாவீது சிக்கலாக என்கிற பகுதியில் சவுலை போல அல்ல, சவுல் குறிகாரியை தேடி போனான். அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தினான். ஆனா அதை தேடி போனான் சவுல். 1 சாமுவேல் 28 நீங்கள் அதை வாசித்து பார்க்க முடியும். ஆனா எல்லாவற்றையும் இழந்து அழுகிறதற்கு கூட பலனில்லாமல் போக மட்டும் அழுத தாவீது 1 சாமுவேல் 30 4வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம், அதில் உள்ள 19வது வசனம். 1 சாமுவேல் 30 4 6 8 19, பிலிப்பியர்கள் நிருபம் 4:19. இதையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, எதையெல்லாம் தாவீது இழந்து போனாரோ ஒரு காரியத்தில் கூட குறைவே இல்லை. He recovered everything that he lost. எதையெல்லாம் இழந்து போனாரோ அதையெல்லாம் ஒன்றிலும் குறைவில்லாமல் திரும்ப பெற்றுக்கொண்டான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீதே, நீ எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லி தாவீதை தட்டி கேட்டார். அவர் சொல்லுகிறார், என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பகல் காலத்தில் உங்களுடைய கண்கள் எதை பார்க்குது? குறைவு வரும்போது, பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, மனுஷனையா சில பரிகாரங்களையா இல்லை, இதை எல்லாவற்றையும் மாற்றுகிற, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு வேறு பிரித்து அழைத்து உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றின அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை பார்க்கிறதா? இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை கேள்வி கேட்டு பாருங்க. ராஜாவுக்கு இப்பதான் தெரிஞ்சது, ஓ கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனால, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறதுனால இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நேபுகாத் நேச்சார் அறிந்து கொண்டா. அதைத்தான் அவர் கடைசியில் சொல்றார். தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்கிறது. வாசிக்கலாமா? தானியேல் 4:37. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசி பகுதியை பாருங்க, கடைசி வாசிக்கலாம். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். அதுவரைக்கும் அவனுக்குள்ள மேட்டிமையும் அகந்தையும் பெருமையும் இருந்துச்சு. எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டான். அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது, எந்த மனுஷனையும் உயர்த்த அவரால் மாத்திரம்தான் முடியும். எந்த மனிதனும் எந்த ஸ்தானத்திலும் இழந்து போனதை திரும்ப கொடுக்க யோவேல் 2:25 படி அவரால் மாத்திரம்தான் முடியும். எனவே என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் தன் பொதுவான நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் அதில் உள்ள 10வது வசனத்தை வாசித்து பார்த்தா, கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாராம்? உயர்த்துவார். ஒண்ணு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதே யாக்கோபு 4 அதில் உள்ள 6வது வசனமும் 1 பேதுரு 5:5வது வசனத்தை திருப்பினால், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன கொடுக்கிறாராம்? கிருபையை கொடுக்கிறார். இந்த பகல் காலத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என் கண்கள் உம்மை மாத்திரம் பார்க்கிறது. நீர்தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறேன், நீர்தான் எனக்கு இந்த குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறேன், நீர்தான் எனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறேன், நீர்தான் என்னை ரட்சித்து மீட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறேன், நீர்தான் எனக்கு இந்த கனத்தை கொடுத்திருக்கிறேன்,
நீர்தான் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி அவரை மாத்திரம் உயர்த்த ஆரம்பிப்பீங்கன்னா அவர் இன்னும் உங்களை உயர்த்துவார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய மாதிரியை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். நம் அழகை குறித்து, படிப்பை குறித்து, நம்முடைய தோற்றத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, பின்னணியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நான் அதை தூக்கி எறியணும். மத்தேயு 11:28-29 வசனங்களை வாசித்து பார்த்தார். ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறேன். 29 பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, I am so humble, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு 1 பேதுரு 2:21 படி உம்முடைய மாதிரியை வைத்து போயிருக்கிறேன். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும். எதை குறித்தும் நான் பெருமை மேட்டிமை கொள்ளாதபடிக்கு உங்களை மாத்திரம் உயர்த்துகிற அந்த மேன்மையை தாரும் என்று சொன்னால், எதையெல்லாம் நாம் இழந்தோமோ, எந்தெந்த மேன்மைகளை இழந்து நிற்கிறோமோ, எந்தெந்த ஸ்தானங்களை இழந்து நிற்கிறோமோ, God will give you back. இழந்து போன எல்லா மேன்மையும் திரும்ப தருவார். அதுக்கு பின்ன நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக உங்களை தேடி வரும். கரங்களை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா. இந்த பழைய பாடல் என் கூட சேர்ந்து மாத்து. தேங்க்யூ லோ. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை விரட்டிடினும், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை விரட்டிடினும், ஆனேசரேதம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். ஆனேசரேதம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஹல்லேலூயா. கடைசிமா அவரை நோக்கி பார்க்கிறதுனால எனக்கு என்ன மேன்மை உண்டு என்று நீங்கள் கேட்டால், வேதம் காட்டுகிற மற்றொரு பகுதி இதுதான். நாளாகமத்தின் 2வது புத்தகம் 20வது அதிகாரம், 2 நாளாகமும் 20 அதில் உள்ள 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமும் 20:12 வாசிக்க கேட்கலாம். 11வது வசனத்தை வீட்டில் போய் வாசிக்கணும். 12 வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். 3 வித்தியாசமான கூட்டம் இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு முன்பதாக நெருக்கி கொண்டிருக்கிறது. அதுவரைக்கும் சூழ்நிலைகளை தன் கண்கள் பார்த்தது, நெருக்கி கொண்டிருக்கிற எதிராளியின் சேனைகளை பார்த்தது. வெட்டுக்கிளிகளைப் போல பரவி இருக்கிறார்கள். மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேயர் மலை தேசத்தார். வித்தியாசமான ஒரு எதிராளியின் கூட்டத்துக்கு முன்பு தன்னை பார்க்கிறான், தன் ஜனத்தை பார்க்கிறான். ஐயோ, வெட்டுக்கிளிகளைப் போல பரவி இருக்கிற இவர்களுக்கு முன்பு நிற்க
எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. எத்தனையோ யுத்தங்களை பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட யோசபாத் சொல்றாரு, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஒண்ணு மாத்திரம் நான் செய்கிறேன், எங்கள் கண்கள் பரலோகத்தின் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 34:5 வசனம் நமக்கு தெரிந்த வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன அடைந்தார்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யலையா? வெட்கப்படவே இல்லை. முகங்களை பிரகாசம் அடைய செய்கிற ஆண்டவராகிய தேவன் இந்த யோசபாத்தினுடைய முகத்தையும் வெட்கப்படுத்தல. சூழ்நிலையை நீங்க பாத்தீங்கன்னா 2வது 3வது 4வது வசனம் ரொம்ப அழகா இருக்குது. 2 நாளாகமம் 20 2 முதல் 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா சூழ்நிலை இதுதான். பயம், கலக்கம், வேதனை. இதற்கு மத்தியில யோசபாத்தன் ஜனங்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூட செய்தான். உபவாசித்து ஜெபிக்க ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வைத்தான். சிம்பிள் ஜெபந்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்தான். ஆண்டவரை நோக்கி அவனுடைய கண்கள் பார்த்ததினால் ஆண்டவர் சிறந்த ஆலோசனை காத்து. சங்கீதம் 32:8 ஏசாயா 48:18 திருப்பிவீங்கன்னா ரொம்ப அழகா வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். நம்மேல அவர் தன் கண்களை வைக்கிறார். நமக்கு பிரயோஜனமான நல்ல பாதையில் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய வழியில இடறுதல் என்பது கிடையாது. அழகா இப்ப யோசபாத்தை ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். நீங்கள் 2 நாளாகமம் 20:15 முதல் 17 வசனங்களை திருப்புவீங்கன்னா, யகாசியேல் என்கிற ஒரு ஆசாரியனின் மகனை தீர்க்க தரிசன உரைக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கிட்டு எழும்பினான். சொல்றான், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க ஒன்னே ஒன்றை மாத்திரம்தான் செய்யணும். நீங்க யுத்த தளவாடங்களை, யுத்த ஆயுதங்களை கையில தூக்க வேண்டாம். துதிக்கிற, ஆராதனை செய்கிற பாடகர்களை முன்னால நிறுத்தி நீங்க துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவங்க வேற ஒரு பாட்டுமே படிக்கல. என்ன பாட்டு படிச்சாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவ்வளவுதான், சிம்பிள் பாட்டு தான். கோரசா பாட ஆரம்பித்தார்கள். நீங்க 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் அதில் உள்ள 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, 22வது வசனத்தின் முதல் வரி இப்படி சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற சூழ்நிலை எல்லாம் மாறுபட்டதா இருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் என்னை நெருக்கி பயம், கலக்கம் என்னை மூடி இருக்குது. எந்த சூழ்நிலை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒருவேளை பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கைக்கா, திருமண காரியத்திற்கா இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் தீர்க்கிற காரியமா இருக்கலாம். பிள்ளையினுடைய எதிர்கால படிப்புக்குரிய காரியமா இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்க்கிற சில நன்மைகளா இருக்கலாம். சரீரத்தில் ஏற்பட வேண்டிய சில சரீர சுகமா இருக்கலாம், விடுதலையா இருக்கலாம். ஊழியத்துல அடுத்த நிலைக்கு நான் என்ன செய்யணும், ஒண்ணுமே தெரியல. தரிசனம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் எனக்கு முன்னால நிற்குது, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் நேர்த்தி எனக்கு முன்னால இருக்குது. அது எல்லாமே எனக்கு ஃபேவரா தான் இருக்குது, சாதகமா தான் இருக்குது. ஆனா சூழ்நிலை மாத்திரம் எனக்கு சாதகமாவே இல்லை, எதிர்மறையா இருக்குதுன்னு சொல்றீங்களா? சூழ்நிலையை பார்க்காம சூழ்நிலைகளை மாற்றுகிற, பிரச்சனையில் விடுதலையை தருகிற ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்ப்பீங்கன்னா, உங்கள் கண்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கும்னா, இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், உங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடையும். வேலையில் எனக்கு வர வேண்டிய உயர்வு,
வேலையில் எனக்கு வர வேண்டிய பணியிட மாற்றம் எல்லாம் என்ன சூழ்ச்சி பண்ணி எனக்கு வர வேண்டிய சில நன்மைகள் எல்லாம் கெடுத்து போட்டாங்க, தூர்த்து போட்டாங்க. பயப்படாதீங்க, உங்கள் கண்கள் கர்த்தரை மாத்திரம் பார்க்கட்டும், மனுஷனை அல்ல. நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்கன்னா, யோசபாத் பாடி துதி செய்ய தொடங்கின போதே ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்துட்டார். எதிராளிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள். அவங்களுக்கே புரியல, யோசபாத்துக்கு விரோதமா தானே நாம வந்தோம், ஏன் நமக்கு நாமே அடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி அவனுக்கே புரியல. தேவ சமூகத்துல பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர்கள் 4வது நாளில் அதே பெராக்காவில் கூடுனாங்க. நீங்க அதே 2 நாளாகமும் 20:25 முதல் 27 வசனங்களை திருப்பினீங்கன்னா, 4வது நாளில் அவர்கள் பெராக்காவில் கூடி கர்த்தருடைய நாமத்தை துதித்தார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. துதிக்கு இவ்வளோ மேன்மை இருக்குதா? எஸ், துதிக்கு அவ்வளோ ஒரு பெரிய விடுதலை இருக்குது. இந்த பகல் காலத்துல என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது என்று சங்கீதக்காரன் ஏதோ வார்த்தையில மாத்திரம் எழுதி வைக்கல, தன் அனுபவத்தில் பாடலாய் பாடினார், அதையே அனுபவமா மாற்றினாரு. இந்த பகல் காலத்தில் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த அனுபவம் இருக்கும் என்றால் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நம் முகங்களை கர்த்தர் பிரகாசமடை செய்வார். யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தவர், நேபுகாத் நேச்சார் இழந்து போன எல்லா ராஜ்யபாரத்தையும் திரும்ப கொடுத்தவர், சகீனுடைய வீடு முழுவதையும் ஆசீர்வதித்து அவனை ஆபிரகாமின் பிள்ளையாய் மாற்றினவர், இன்றைக்கும் நம்முடைய முகங்களை பிரகாசம் அடைய செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே, உங்க கல்வாரி சிலுவையை என் கண்கள் பார்க்கிறது. நான் நிற்க வேண்டிய அந்த இடத்துல தான் எனக்கு பதிலாளாகும், எனக்கு காம்பன்சேட் பண்ணுவதற்கு நீர் அந்த இடத்துல பலியாக சிறுமைப்பட தாடி மயிர கூட பிடுங்க, சரீரமெல்லாம் உளப்பட்ட நிலம் போல உமையே கொடுத்து, உமையல்லாமல் வேறு ஒரு ரட்சகர் இந்த பூமியில இல்லவே இல்லை. நீர் ஒருவர்தான் ரட்சிக்க திராணியுள்ள ஒரு தெய்வம். உம்மை தவிர எனக்கு வேறு ஒரு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Lord. இந்த பகல் காலத்தில் ஆண்டவரே, இந்த பூமியின் எல்லை எங்கேயும் இருக்கிறவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் அவருடைய முகங்களை பிரகாசம் அடைய செய்கிறேன். விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நீர் ஈவாக கொடுக்கிறீர். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது பெருமையை, மேட்டிமை, அகந்தையை தூக்கி எறிந்து விட்டு தாழ்த்தி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது இழந்து போன எல்லா மேன்மையும் திரும்ப எனக்கு கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வனாய் இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கும்போது எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருவின் திட்டங்களை எல்லாம் நீர் உடைத்து ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கி போடுகிறேன். எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறேன். இந்த பகல் காலத்தில் என் கண்கள் உம்மை மாத்திரம் பார்க்கிறது. இதுவரைக்கும் சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்தேன், இதுவரைக்கும் மனுஷனை நம்பி இருந்தேன், சில அதிகாரங்களை நம்பி இருந்தேன். ஆனா இந்த பகல் காலத்தில் என் கண்கள் உம்மை மாத்திரம் பார்க்கிறது, உம்மை மாத்திரம் பார்க்கிறது. உண்மையா சொல்லுவீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி தீர்மானமா இந்த சரணத்தை மாத்திரம் பாட போகிறோம். உண்மையா சொல்லுவீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, thank you Lord. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, நான்
சத்தமா சொல்லுங்க. அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றும் அழிந்ததையா. எனக்காய் வாழும் சொல்லுங்க. அர்ப்பணித்தே. கிறிஸ்துவன் உடையவர்கள் தங்கள் ஆசை மாம்ச இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையின் படி என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன்னா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன்னா. ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனையா. ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணித்தேனா. இயேசுவே அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம். கர்த்தருடைய பிள்ளையே வாய்களை திறந்து சொல்லுங்க. அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை இதுவரைக்கும் ஒருவேளை குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத நிலையில உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் இன்னும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறாத சூழ்நிலை இருப்பாங்களா? சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே அவர்களை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவர்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களை நீர் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். ஜீசஸ் ரத்தத்தின் துளிகள் விழட்டும்.